கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு அருமையான நாள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. தேவனை ஸ்தோத்திரிப்போம். கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதம், 23 சங்கீதம். சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும். சின்ன பிள்ளைகள் கூட அடிக்கடிக்கு சபையில இந்த 23 அதிகாரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில திகில், சில பயம், சில ஆபத்துகள், சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது பயம் சூழ்ந்து கொள்ற நேரத்துல தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம மறந்துடுவோம். இந்த பயம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் எப்போதுமே நம்மோடு இருக்கிற தேவன். ஏசாயா நிருபத்துல 41 அதிகாரம் 10 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரைத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு ஆண்டவர் பரமேறி போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். எல்லா நேரத்திலையும், எல்லா சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கிற தேவன். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மளுக்கு சகாயம் செய்வார், நமக்கு உதவி செய்வார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் அப்படின்னு சொன்னார். அவர் நமக்கு தகப்பனா இருப்பார். எல்லா நேரத்திலையும், எல்லா காலத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற தைரியம் நமக்கு எப்போதுமே இருக்கு. அவர் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 118 சங்கீதம் 6 வசனத்துல, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அவர் என் பட்சத்துல இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். நான் எப்போ இந்த பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து விடுபட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை நம்பி அவருடைய பிள்ளையா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க, அவரே என் கூட இருக்கிறாரு அப்படின்ற தைரியம் நமக்கு இருக்கும். வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் மாறும்போது பயந்து இருக்கிறாங்க. ஆனா தேவன் எல்லாம் தீங்குக்கும், எல்லா காரியத்துக்கும் அவங்களை தப்புவித்தார், அவங்களை ஆசீர்வதித்தார். அவங்களோட தேவன் இருக்கார். இந்த காலையிலயும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் பயப்பட மாட்டேன், பயம் வரும், ஆனா கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். யார் என்னை விட்டு விலகி போனாலும், யார் எனக்கு தூரம் ஆனாலும், அவர் ஒரு நாள் எனக்கு தூரம் ஆகவே மாட்டார். அவர் எப்போதுமே என் கூட இருக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னார். சங்கீதக்காரன் தாவீதுக்கு அநேக நேரத்துல, அநேக வனாந்திரத்திலோ, அநேக இடத்துல அவர் இருக்கும்போது அவர் தேவன் அவரை பாதுகாத்தார். அதனால சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை தப்புவிப்பார், தாங்குவார், ஏந்துவார், அவர் என்னோடு இருப்பார் அப்படின்ற ஒரு தைரியம். அதனால நம்மளும் எந்த நேரத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதுதான் நம்மளுக்கு தெரியும், அவர் நம்மோடு இருக்கிறார்ன்ற தைரியம். அதனால எல்லா நேரத்திலும் அவர் நம்ம கூட இருக்கிறார். இதுக்குமே நம்ம பயப்படாம நம்முடைய பாரத்தை அவர் மேல வச்சு ஜெபிச்சு அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். மீறி காரியங்கள்லாம் அவருக்கு அனுப்பிப்பார். கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக.